பண்ணுறேன். அந்த களி கூட அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றேன். கொஞ்சம் மிளகாப்பொடி. இது ரொம்ப எனக்கு சாமை அரிசி. இது கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம குக்கரில் வேக வச்சுருதுன்னா வேக வச்சிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம அரிசி நொய்யும் ராகியும் போட்டு களி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அரிசிக்கு பதிலாக சாமை அரிசி இல்லைன்னா வரகரிசி இதெல்லாம் போட்டு பண்ணலான்றதுக்கு இதை கொஞ்சோண்டு ஒரே ஒரு 50 கிராமுக்கு கூட இருக்கும், அவ்வளோதான். இதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இதை குக்கரில் வைக்காமல் அதில் இது கொஞ்சம் வெந்த பின்னாடி அதுக்கப்புறம் அந்த ராகியை வந்து கொஞ்சம் சில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிண்டிடலாம். டைரெக்டாக கிண்டாமல் இட்லி பாத்திரத்துலையோ அல்லது அகல பாத்திரத்துலையோ தண்ணி வச்சுட்டு அதில் உள்ளே வச்சோம்னா நமக்கு அந்த கிண்டு அடி பிடிக்கிறது, அந்த நம்ம அதையே கிண்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக அந்த மெத்தடில் உப்பு கொஞ்சம் போட்டு இதை நான் வேக வைக்க போகிறேன். இது வெந்த பின்னாடி அந்த ராகியை அப்படியே போடாமல் ஒரு கூல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே இதில் ஊற்றிட்டு களி நம்ம ரைஸும் ராகியும் போட்டு ஒரு களி இருக்குங்களா, இப்போ வந்து அது வந்து மில்லட்ஸை போட்டு ராகியும் போட்டு, ஏன்னா ஒரு ஃபில்லிங்ஸாக இருக்கும். வெறும் ராகி மாவுன்னா ஒரு இதுவாக இருக்கும். ரைஸ் போட்டால் மறுபடியும் கேலரி வந்துடுது, ரைஸ் சாப்பிட்றோன்ற கணக்கில் வந்துடுது. இது கூட ஒரு கிரேவி ஒரு குழம்பு ஒன்று பண்ணுறேன். அது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து வறுத்த பருப்பு குழம்பு. அப்படி இட்லி குண்டான் உள்ள கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சு, ஏன்னா அது வந்த பின்னாடி நம்ம ராகியெல்லாம் போட்டு கிண்டணுன்றதுனால தண்ணி ஊற்றி இது வேகிறதுக்காக வச்சுருக்கேன். இதுதான் வரும் நம்ம பருப்பு வந்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லைன்னா செக்கு கடலெண்ணெய் அந்த மாதிரி இல்லை போட்டு வறுக்கணும். வறுக்கும்போதே கூடவே மிளகும் இந்த வரமிளகாவும் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொன்வறுவலாக ஒரு வாசனை வரணும், கமகமன். அந்த சமயத்தில் நிறுத்திடணும். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக வச்சிட வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு இந்த வடகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கடுகு சீரகம் நிறைய பூண்டு கட் பண்ணி போட்டு இதை வந்து இது கூட கொஞ்சம் இப்போ புளி இதுலேயே போட்டு இந்த ஹீட்லேயே புளி கொஞ்சம் போட்டு இதை அழுத்திடுவேன், ஒரு அரை லெமன் அளவுக்கு. அப்புறமா அதை சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தாளிப்பொருள்லாம் போட்டுட்டு அதில் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான். இந்த குழம்பு தான் அந்த களி, மில்லட் களிக்கு, ராகியும் மில்லட்டும் சேர்ந்த களிக்கு அதுதான் தொட்டு இன்றைக்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அரைக்கிற அந்த வறுத்த பருப்பு குழம்புக்கு வந்து வடகத்துக்கு பதிலாக அந்த கடுகு சீரகம் போட்டு இது பொரியும் போது பூண்டு போட்டுட்டு, அந்த பூண்டு மட்டும் எப்பவுமே நான் கீரைக்கெல்லாம் போட்டு அரைப்பேன். ஆனால் மோஸ்ட்லி இந்த குழம்புக்கு இந்த பூண்டு எடுத்து இந்த இதுக்கு பருப்பு கூட சேர்த்து அரைக்கிறது இல்லை. ஆனால் அரைச்சாலும் அதுவும் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். அரைக்காமல் அப்படியே சும்மா நம்ம இந்த தாளிப்பு மட்டும் அதை போட்டு அந்த அரைச்ச விழுதை போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ கொஞ்சம் பொரியணும். ரெண்டுமா சில சமயத்தில் அரைச்சும் பண்ணலாம், சில சமயம் அப்படியே சும்மா குழம்புல அந்த தாளிப்பை அப்படியே போட்டு கொதிக்க விடலாம். இப்போ நான் அந்த சூடாக இருக்கிறப்போ அந்த இதில் வந்து புளியை வந்து ஒரு அரை லெமன் அளவுக்கு இதில் போட்டு அழுத்தி வச்சுருந்தேன். அந்த ஹீட்டில் அந்த புளி வந்து மசியும் ஈஸியாக, அதனால் வேண்டி அப்படி போட்டிருக்கோம். அப்புறம் இது மேலேயே முடிஞ்ச வரைக்கும் மொத்தமே சேர்த்து கூட அரைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மிளகையும் இந்த இந்த மிளகாய் இதுங்களை மட்டும் எடுத்து போட்டு அந்த பூண்டையும் சேர்த்து அரைக்கலாம். இப்போ வந்து நான் இந்த வறுத்து அரைச்சதை வறுத்து அந்த இது ஃபுல்லாகவே அரைச்சிட்டு அந்த மிக்சியை கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணிக்கு இது ஊற்றிட்டேன். ஏன்னா இது கொதிக்க நல்லா ஓரளவுக்கு ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஒரு மீடியமாக இருக்கணும். இந்த கடுகு சீரகம் இந்த எண்ணெய் தாளிப்பு இருக்குங்களா அது போட்டுருவேன். இதில் நான் பொரிஞ்ச பூண்டை அது கூட சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ நான் இது கூட போட்டு கொதிக்க வைப்பேன். கொதிக்க வைக்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும், கொதி வரும் ஃபுல்லாக, உங்களுக்கு எல்லா பக்கமும் கொதி வரும். அந்த சமயத்தில் நிறுத்திடணும். ரொம்ப நேரம் கூட கொதிக்கக்கூடாது, ஏன்னா அந்த மிளகும் அந்த காஞ்ச மிளகாவும் ரொம்ப நேரம் கொதித்தா ஒரு மணமாக இருக்கும் ஒரு ஸ்டேஜில். அப்படி இருக்காது. ரசம் கூட ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா பக்கமும் பபிள் மாதிரி கொதி வரும்போது நிறுத்திடணும். மிக்சியை நல்லா ஒரு டம்ளர் தண்ணிக்கு இது பண்ணி ஊற்றிட்டு கூட இப்போ நான் கலந்த உடனே திக்னஸ் வருது பாருங்கள். அதனால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப கீரை மசியல் மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி பபிள் வருது பாருங்கள் எல்லா சைட்லேயும், ஃபுல் சைடு இப்படி வந்துட்டு பின்னாடி நிறுத்திடணும். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டுக்கு மாறும். கீரை கூட அப்படி தான். கீரை இது நம்ம புளிக்குழம்பு மீன் குழம்பு அதுங்க எல்லாமே இந்த மாதிரி வந்து ஒரு இப்போ இருக்க கலர்லேருந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு மாறும். அதுவும் முக்கியம். இந்த ஃபுல் ஆல் சைட் பபிள் வந்துடணும். அது அதாவது சல நம்ம காரக்குழம்பெல்லாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லா சைட்லேயும் ஃபுல்லு அந்த பபிள்ஸ் வந்தவுடனே நிறுத்திடணும். இடையிடையே கொஞ்சம் அடியில் பிடிக்கும், இல்லைன்னா ஏன்னா அது கொஞ்சம் திக்குன்றதுனால அடியில் கொஞ்சம் கலக்கி தான் விடணும் அது, ஏன்னா அடி பிடிக்கும் டக்குன்னு.
அந்த பபிள் வர 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 அந்த டிரான்ஸ்பரண்ட் மாறுது பாருங்கள் உங்களுக்கு கலர். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நிறுத்திட்டேன். அதை ராகி மாவு இவ்வளோ எடுத்திருக்கேன். இது ஒரு 250 இருக்கும் கிராமு. இதில் தண்ணி ஊற்றி இது பண்ணிவிடுவேன், நல்லா வந்து கலந்துடுவேன். இதில் நிறைய அதே மாதிரி ஒரு 250 தண்ணி ஊற்றிட்டு கையை வச்சு நல்லா, ஏன்னா அப்படி பண்ணிவிட்டு அதில் நான் அந்த சாமை அரிசி வெந்துருச்சு அதில் ஊற்றி கிண்டும் போது தான் இது கட்டிகள் இல்லாமல் செஞ்சுட்டு ஊற்றினோம்னா கட்டி வராது. ரெண்டாவது நான் இட்லி குண்டானில் வச்சு வைக்கிறதுனால அந்த சாமி வெந்துருச்சு. இப்போ அதில் ஊற்றிட்டு பண்ணுறதுனால நம்ம கைவிடாமல் கிண்டிக்கினே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது வெந்துருச்சு. அதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த கலந்த கலவையை அதில் ஊற்றுறேன். இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டு கலருக்கு மாறும். நடுவில் கரண்டி அப்பப்போ நடுவில் கலக்கி விடணும். டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு மாறும். அப்போ கூட கொஞ்சம் லிக்யூட் மாதிரி இருக்கும், ஒரு திக்கு இட்லி மாவு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் கரெக்டான பொசிஷன் வந்துடும். அது இதில் போட்டு இப்போவே அது அடியில் தண்ணியில் இருக்கிற சூடில் தான் வேகுது. ஆனால் இப்போவே அந்த நான் தண்ணியாக தானே ஊற்றினேன். ஆனால் எப்படி அது கட்டி ஆகுது பாருங்கள். இப்படியே இன்னொரு 20 மினிட்ஸ் இருந்ததுன்னா 15 to 20 மினிட்ஸ் இருந்ததுன்னா கம்ப்ளீட் கலர் சேஞ்ச் ஆகும். டிரான்ஸ்பரண்ட்டாக அழுத்திக்கின்ற வேலை இருக்காது. மறுபடியும் நம்ம இட்லி மூடிடணும், குண்டான் மூடிய. ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணியே நம்ம இதை ஊற்றி வைக்கலாம். ஏன்னா மறுபடியும் கூட நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வச்சேன். நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக டார்க் ப்ரௌனாக வரணும். இப்படி நம்ம நிறுத்தும் போது இது இலகாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கட்டியாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். அது ஓவர் டைட்டாக இருந்தால் ஒரு மாதிரி டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கும். டேஸ்ட் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நிறுத்தும் போது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கணும். அதாவது 1 கப் கேழ்வரகுக்கு 2 கப் தண்ணி கலந்துக்கிட்டு அதில் ஊற்றலாம். தாளிப்பு கரண்டியில் போட்டு இதை கொஞ்சம் நல்லா தூக்கிட்டு ஃபுல்லாக நம்ம கையிலேயே கொஞ்சம் அணைச்ச மாதிரி கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் உருண்டையாக பிடிக்கலாம். பண்ணுறேன் அந்த களி கூட அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றேன். கொஞ்சம் மிளகாப்பொடி இது ரொம்ப எனக்கு கூட ஊறுகாய் மாதிரி எல்லாத்துக்கும் இது வந்து வச்சு சாப்பிட்றேன். ஏன்னா நான் மதிய சாப்பாடு நைட் சாப்பாடு 2 சேர்த்து மாதிரி பண்ணுறேன். அதனால் அந்த நம்ம சவுத் இண்டியன் ஃபுட் மாதிரி சாரமாக இருக்கணுன்றதுக்காக இது கொஞ்சம் வச்சுக்குவேன். எல்லாத்துக்கும் இல்லை. இப்போ உப்புமானா அதுக்கு வச்சுக்க மாட்டேன், ஆனால் பொங்கல்னால் வச்சுக்குவேன். அந்த மாதிரி வந்து சில விஷயத்துக்கெல்லாம் அது ஒரு இட்லி தோசை சாப்பிட்ட ஃபீல் கொடுத்துரும் அது சாப்பிட்டா. அதுக்கு தான் இப்போது இது வந்து வெண்டைக்காய் வச்சுட்டு சாமை அரிசி சாதம். அது நம்ம பவுலில் வச்சுட்டு அது கவுத்து கொட்டினேன், அதனால் அப்படி இருக்குது. இது உதிரியாக நம்ம இது பண்ணோம்னா நொய் சாதம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து அந்த வறுத்த பருப்பு குழம்பு நேற்று களிக்கு சாப்பிட்ட மாதிரி இப்போ நான் இந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறேன். இது கூட வெண்டைக்காய் சுண்டைக்காய் வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காய் வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. சுண்டைக்காய் வந்து சாம்பார் சாதம் இந்த குழம்புக்கு சிலதுக்கு மட்டும் தான் ரொம்ப சூட் ஆகும். இதே வந்து நீங்கள் ஒரு குருமா சன்னா குழம்பு அதுங்களுக்கெல்லாம் அந்த சுண்டைக்காய் சூட் ஆகாது. சுகர் குறைக்கத்தான் இருந்தாலும் உடம்பு பாடி ரெடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கசப்பை விட துவர்ப்பான விஷயங்களை தான் நிறைய சாப்பிடணும். அதனால் இது கூட இதுக்கு ரொம்ப காம்பினேஷன் இந்த சுண்டைக்காய் நல்லா இருக்குன்றதுனால அது வச்சுருக்கேன். வெண்டைக்காய் கூட வச்சு சாப்பிட போகிறேன். இது வந்து நேற்று அந்த வர சாமை அரிசியும் ராகியும் சேர்த்து களி மாதிரி சாப்பிட்டதுனால இது என்னோடய மெஷின் வந்து ஒரு 20 கூட காட்டுது. அதனால் உங்களுக்கு வந்து அந்த ராகி கூட சேர்த்து சாப்பிட்றதுனால கூடலை, வெறும் ராகியில் களி பண்ணி சாப்பிட்டேன். இப்போ வந்து கூட கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுக்காக ரைஸுக்கு பதிலாக நான் சாமையை சேர்த்து அந்த களி பண்ணேன். அது சாப்பிட்டதுனால அது நார்மலாக தான் இருக்குது. நார்மல் மீன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கிற மாத்திரைங்கள்லாம் சாப்பிட்டு, அதாவது ரொம்ப அதிகமாக இருந்து இன்சுலின் இல்லாமையே ஆனால் டேப்லெட் மூலமாகவே சாப்பிட்டுட்ருக்கேன். இதில் வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்சுலினுக்கு ஈக்குவலான டேப்லெட் கிடையாது. அதெல்லாம் வந்து ஜீரணத்தை நிதானப்படுத்துறது, சாப்பிட்ட உடனே சாப்பிட்ற மாத்திரைங்க, அதுங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்ம் கிடையாது, ரொம்ப ஹார்ம் கிடையாது உடம்புக்கு. அந்த மாதிரி டிசைனில் பேட்டர்ன் பண்ணி கொடுத்த டேப்லெட்ஸுங்க. உங்களுக்கு இதுலேயே வந்து சுகருக்காக கொடுக்குற மாத்திரையிலே ரொம்ப இன்சுலினுக்கு ஈக்குவலான டேப்லெட்டு, அதுக்கப்புறம் இன்சுலின் போட்டுக்கிறதும் ஒன்று தான், அந்த மாத்திரை சாப்பிட்றதும் ஒன்று தான். அந்த மாதிரி நான் மாத்திரை பேர் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி டைப் டேப்லெட்ஸ் கிடையாது இது எல்லாமே. அதுவும் கூட இந்த ஃபுட்டுனால இந்த அளவுக்கு அதை நார்மலாக வச்சுக்க முடியுது அப்படின்றது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.